இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சியும் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துடுது, பதறாரு. சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் இருந்தார், திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க. திடீர்னு இருந்துருச்சு, நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். என்னை பார்த்து என்னங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட நீ கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஒன்றும் பேச வரல, என்ன நம்மளை பார்த்து கேட்கிறாரேன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு மேலேயும் பேசுறார், நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அதிமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம் பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்சம் லாவணியம் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா, நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா தான். அதுவே சகோதரர் நயினார் நாகேந்திரன் இருக்காரு, நாங்க என்ன விழுங்கியா போறாரு, இல்ல இங்க இருக்கிற விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நாட்டில் 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே? அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டார். நீங்களா பேசுறீங்க,
15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில் உடனே காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாரு கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்று ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம், திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 5 ஆண்டு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிற கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. 2 கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியதை போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கு. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்தில் குத்துறாங்க. எஸ்ஐ முகத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்தில் மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல். யாரு? பெண் காவலருக்கு. அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும். சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் கேட்கிறார், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை, திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை, அவதூறு பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்தார்கள். 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள்
அங்கே மத்திய அமைச்சரவையிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீர்கள். அப்பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறவில்லை? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறவில்லை. அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். இவர்கள் சம்பாதித்த பணத்திற்கு மத்தியிலே பாதுகாப்பு வேண்டும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. மக்களை பற்றி கவலைப்பட்ட இல்ல, மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம். சட்டமன்றமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கிறதா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். நாடாளுமன்றமா இருந்தாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். வேற யாரும் வர முடியாது. அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இரண்டிலுமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிலே பங்கு பெற முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? சொல்லுங்க, தேவையா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் திரு கருணாநிதி குடும்பத்தின் மூலமாக மன்னர் ஆட்சி வருவதற்கு திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம். இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாமிரபரணி பைப்பார் திட்டத்தை கொண்டுவதற்கு அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கிடப்புல போட்டுட்டாங்க. இந்த பகுதி முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமியா மாற்றிருக்கலாம். இப்படி மக்கள் ஒரு ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணமில்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? இங்க ஏழைகள் என் முன்று கேட்க ஒரு எத்தனை ஏழைகள், அவளுக்கு காலுக்கு போட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்கலாமா? யாருடைய பணம்? யாருடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவர்களுடைய குடும்ப விளம்பரத்திற்காக எழுதாத பேனாவை 2 கிலோமீட்டர் கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க. இதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? எங்கே இருக்கின்றது பணம்? மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் இல்லை. ஆனா இவருடைய தந்தைக்கு பேனா வைப்பதற்கு எங்கே இருந்து பணம் வந்தது? மக்கள் கேட்கிறாங்க. நியாயமானதானே? ஏன் உங்கள்கிட்ட தானே ஆயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது, அதை எடுத்து பேனா வைங்க, நடுக்கடலையே மண்டபம் கட்டுங்க. யார் வேண்டாங்கிறா? ஏன் அரசாங்க பணத்தை எடுத்து வீண் செலவு செய்யறீங்க? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் கொடுக்கிற பள்ளிகளுக்கு மாணவர்கள் கொடுங்க, மாணவர்கள் போட்டுருவாங்க. எழுதுற பேனாவை நான் திரு கருணாநிதி பிறந்தநாள் விழாம்போதோட கொடுங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? உடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடியே வைங்கள. ஒரு 2 கோடி ரூபாயில பேனா வைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அறிவாலயத்தில் வைங்க. இல்லையா இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு இடையில அங்க கடற்கரையில் நல்லடக்கம் பண்ணிருக்கிறாங்க திரு கருணாநிதி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அந்த 2 கோடியில பேனா வைங்கள. எதுக்கு 82 கோடி மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குறீங்க? இது தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு உதயநிதி அவர்களை அப்படியே படிப்படியா கொண்டாட முயற்சிக்கிறார். முதல்ல ஊர் புறா பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆக்குனாங்க, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அமைச்சர் ஆக்குனாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரே சாதனை,
திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு ஸ்டாலின் மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது. வேற என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்து நாட்டு மக்கள் அதனால் நன்மை பெற்றுக்கிறாங்க? எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியில் என்ன நடக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எதுல? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு. இந்த கடன்ல நீங்க தாங்க கட்டணும். நல்லா புரிஞ்சுக்க. இந்த கடன்லாம் யாரு கட்ட போறா? இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு. இந்த மக்கள் தான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். எதன் மூலமாக? வரி மூலமாக போடப்பட்டு கடன் திருப்பி செலுத்த விடும். கடன் கொடுத்த விடுவானுங்களாங்க? நம்ம எங்காச்சும் நாம வீட்டு கடன் வாங்குறோம், இல்லது காருக்கு லோன் வாங்குறோம், பைக்கு லோன் வாங்குறோம். கட்டலினா பைக் தூக்கிட்டு போயிடுவோம், கட்டலினா கார் தூக்கிட்டு போயிடுவோம். வீட்டு கடன் கட்டலினா சீல் வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டு. இதுதான் நடக்குது. அதே மாதிரி நாட்டிலையும் அதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேல கடன் வாங்கினா அரசாங்கம் திவால் ஆயிரும். இப்ப திமுக அரசாங்கம் திவால் ஆயிட்டுது. ஏங்க 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல 1 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. அப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? இன்றைக்கு நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி 75 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அப்ப 75 ஆண்டு கால ஆட்சியில வெறும் 5,18,000 கோடி தான் கடன். திமுக ஆட்சிக்கு 50 மாத காலத்துல 4,38,000 கடன். இன்னும் 1 லட்சம் அடுத்த ஆண்டு 26 ஏப்ரலுக்குள்ள 5,38,000 கோடி கடன்னா இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு கடன் வாங்கிவிட்டு நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. சூப்பர் முதலமைச்சரா தினம் ஒரு பேர் வைப்பார். அதுக்கு வேணா சூப்பரா இருப்பார். தினம் ஒரு பேர். இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் தடையாணம் வாங்கியிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் விளம்பர மாடல், போட்டோ ஷூட், அப்படி அழகா வருவாரு, போட்டோ எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் மக்களோட ஸ்டாலின் இல்ல, குடும்பத்தோடு இருந்தார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் 50 மாதம் கழிச்சு நானும் அதை இதை திட்டத்தை துவக்கிறார். அப்புறம் நலங்காக்கும் ஸ்டாலினா. இது வரைக்கும் நலம் யாரு காக்கல. 50 மாத காலம் இந்த ஆட்சியில மக்களுக்கு நலங்காக்கும் திட்டத்தையே கொண்டாடல. மக்கள் நலமோடு இல்ல. இப்பதான் முதலமைச்சருக்கு 50 மாதம் கழிச்சு மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணுமா? அதுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சுய விளம்பரம், அரசாங்க பணத்தில் இவர் விளம்பரம் செய்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தடையாணம் கொடுத்துட்டது இந்த திட்டத்துக்கு. அதோட இன்றைக்கு சுகாதாரத்துறை அடியோட போயிட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனையிலும் சிறந்த முறையில் மக்களுக்கு சிகிச்சை அளித்தோம். எனக்கு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. திமுக ஆட்சியில் அங்க மருத்துவரும் இல்ல, செவிலியரும் இல்ல, மருத்துவ உதவியாளரும் இல்ல, மருந்தும் இல்ல. கடலூர்ல நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க போனா, சளிக்கு சிகிச்சை அளிக்க போனா நாய்க்கடி ஊசி போடுறாங்க. சளி காய்ச்சல் வந்துடுதுன்னு அங்க போய் சிகிச்சைக்கு போனா அதுக்கு உரிய சிகிச்சை அளிக்காம நாய்க்கடி ஊசி போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல கால்பந்து வீராங்கனை அவருக்கு தவறான சிகிச்சை அளிச்சு இன்றைக்கு அவடல உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அவர் வேண்டுகோளை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மருத்துவ குழு போட்டு 2 கையும் பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு திருமணமாகி அற்புதமா வாழ்கிறார். கையில்லாதவங்களுக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். காலோட போனா கால் இல்லாத வர்றாங்க திமுகவில், காலோட போனா கால் இல்லாத வர்றாங்க, உயிரோட போனா
இந்த கால்பந்து வீராங்கனமே உயிரிழந்தா வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. பாவம், எப்பொழுது பார்த்தாலும் என்னை பத்தியே சிந்திச்சு பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போறான்னு, நான் போன உனக்கு என்னப்பா கஷ்டமா இருக்குது? நான் ஊர் ஊரா போனா உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? உங்களுக்கு எதுக்கு எரிச்சல் வருது? இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்த்த உடனே இன்றைக்கு மீண்டும் ஆஸ்பத்திரி போனாலும் போயிடுவார். ஏன்னா அருமை சகோதரர் நாகேந்திரன் இங்க என்னோட பேசிட்டாரு. இதையெல்லாம் பார்ப்பாரு நினைக்கிறேன். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கு கோயில்பட்டி நகரமே குலுங்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளம். இந்த காட்சி பார்த்தா அவரால் தாங்க முடியுமா? அதுவும் அறிவிச்ச நாகேந்திரன் என்னுடனே இருந்து அவரும் பேசிட்டார். இப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் பொருந்தாத கூட்டணியா, நீ ஏன் கண்டுபிடிச்ச பொருந்தாத கூட்டணின்னு? அது எங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணி, உங்களுக்கு ஏங்க கவலை? ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடு நினைதுன்னு ஓனாயி கவலைப்பட்டது. அப்படித்தான் திமுக கவலைப்படுது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று பெருவாரியான சட்டமன்ற இடங்களிலே அபரிதமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி 18% இருந்தது. இந்த மக்கள் அந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு 18% ஜிஎஸ்டி வரி தீப்பெட்டிக்கு இருந்ததை அதை குறைத்து 12% ஜிஎஸ்டி வரியாக இன்னைக்கு கொண்டு வந்தது. அவளுக்கு உதவி செய்த அண்ணா திமுக அரசு. அதே மாதிரி தீக்குச்சி தயாரிக்கும் தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செய்ய 5% வரி இருந்தது. இதை இங்கு இருக்கின்ற இந்த தீப்பெட்டி தொழில் செய்கின்ற உரிமையாளர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கவனத்தை கொண்டு செல்லணும். அந்த 5% வரி ரத்து செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு தீப்பெட்டி தொழில் ஒரு சவாலாக இருக்கின்றது. லைட்டர் இன்றைக்கு வந்திருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற இந்த தீப்பெட்டி உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசோடு மரியாதைக்குரிய சகோதரர் நயினா நாகேந்திரன் நானும் இணைந்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த பிளாஸ்டிக் லைட்டர் தடை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் கடலை மிட்டாய் என்றால் கோவில்பட்டி என்றுதான் நான். அப்படி கோவில்பட்டி தயாரிக்கின்ற அந்த கடலை மிட்டாய்க்கு ஒரு குறியீடு, அதாவது புவிசார் குறியீடு பெற்று அதற்கென்று ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்குது. அதனால் இன்றைக்கு கடலை மிட்டாய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு இங்க இருக்கின்ற தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் சிறந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு அடித்தளம் விட்டது அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தீப்பெட்டி நலவாரியம் கழக ஆட்சியிலே அமைக்கப்பட்டது. அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதே போல பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் எல்லா இல்லைகளும் தைப்பண்டிகள் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக இன்றைக்கு எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை கொடுக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை இருந்தால் வேட்டி கொடுக்கல, வேட்டி இருந்தால் சேலை கொடுக்கல, ரெண்டுமே இப்போ கொடுக்காத போயிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ரெண்டும் உரிய தை மாத காலத்திலே வேட்டி சேலை ரேஷன் கடைக்கு வழங்கப்படும். அதே போல தீபாவளி பண்டிகை போது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி போது. அதே போல விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம்.
குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து கண்மாயெல்லாம் தூர்வாரி இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமிச்சிருக்கிறோம். வண்டல்மண் விவசாயிக்கு இலவசமாக கொண்டு வருவாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மும்முனை மின்சாரம் விவசாயி மாவட்டங்களுக்கு எப்பொழுது வேணாலும் மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு மீண்டும் தமிழகத்திலே அடுத்த ஆண்டு மலர நீங்க அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் யார் போட்டியிட்டாலும் நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.